வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி நண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கப்பா. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன்ப்பா. 2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம்ப்பா. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா. மிளகு கொஞ்சம் கூட போட்டோம்னா நண்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பிடிச்சி அள்ளி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன்ப்பா, வணக்கணும். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் போட்டுக்கோங்கப்பா. போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கலாம். கல்லுப்பு போட்டு கொஞ்சம் வணக்கிக்கலாம்ப்பா. கொஞ்சம் சீக்கிரம் வணங்கும், அதனால் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நண்டு குழம்பு நல்லா வெங்காயம் தக்காளி வணக்கி அரைச்சி வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். நல்லா வணங்கிடுச்சுப்பா. இதை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு ஆட்டிட்டு நான் குழம்பு வைக்கும்போது எப்போ போடுறோம் அப்படிங்கிறது காட்டுறேன் பாருங்கள். அதே சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வணக்கிக்கலாம். நண்டை போட்டு வணக்கிக்கலாம்ப்பா. நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வணக்குங்க. இந்த நண்டுலேயே நிறைய தண்ணி இருக்கும், அதெல்லாம் நம்ம வணக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் நல்லா விட்டு வந்துடும். நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் போகும்ப்பா. ஒரு மாதிரி கவுச்சி வாடை மாதிரி அடிக்கும்ல. இது இப்படி வணக்கி செஞ்சிங்கன்னா அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. அதுக்காக தான்ப்பா வணக்கி செய்கிறது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அப்படியே நண்டில் இருக்க தண்ணியெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நல்லா சுண்ட வரலையும் நல்லா வணக்கணும். வணக்கி விட்டுட்டு குழம்பு வைக்கணும். சாரிப்பா, வெங்காயம் வணக்கையிலேயே இஞ்சி பூண்டு போட்டிருக்கணும், நான் போடாமல் விட்டுட்டேன். இப்போ போடுறேன், ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப நேரம் இன்னும் வணங்கணும். அந்த தண்ணியெல்லாம் சுண்ட வரலையும் வணங்கணும். இப்போ சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டு ஒரே தான் நல்லா வணக்கிக்கங்க. தண்ணியெல்லாம் நல்லா இருக்குது. நல்லா வணங்கிடுச்சு பாருங்கப்பா. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இதுவே நல்லா வெந்திருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, 1-2 திப்பி அரைங்க. இந்த ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள்ப்பா, மஞ்சத்தூள் போட்டு கலந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதனால் இது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். சமமாக இருந்தால் தான் சரியாக இருக்கும், காரம் சரியாக இருக்கும், அதனால் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன்ப்பா. மல்லித்தூள்லேயும் மஞ்சள் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிட்டோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்ப்பா. அவங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம்ப்பா. இது இந்த மிளகாத்தூள் பச்சை வாடை போகிற வரலையும் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இந்த புளியை அரைச்சிட்டு வந்துடலாம். மூடி வைக்கிறேன்.
புளி நல்லா ஒரு நிறைய எடுத்துக்கணும்ப்பா. ஒரு ஆரஞ்சு பழம் சைஸ் எடுத்துக்கோங்க. நான் வீட்டு புளி, நான் சொன்னேன்ல வீட்டு புளி நாங்களாக க்ளீன் பண்ணது, அதனால் சுத்தமாக இருக்கும். இந்த தேங்காய் ஒரு முடி தேங்காய், நல்லா பெரிய முடியால் ஒரு முடி தேங்காய் இருக்குது. இது ரெண்டும் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ தேங்காயும் புளியும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். இந்த புளியெல்லாம் அரைச்சி போட்டால் நல்லா திக்காக இருக்கும்ப்பா குழம்பு. அதனால் நான் எப்போயும் அரைச்சி தான் போட்டு குழம்பு வைப்பேன். அது மாதிரி வச்சுருக்கேன். தேங்காய் புளியை அரைச்சி தான் குழம்புல ஊற்றிருக்கோம்ப்பா. போதும், எனக்கு இந்த அளவு குழம்பு போதும். ஒவ்வொருத்தர் நண்டு குழம்பு திக்காக வைப்பாங்க, ஒவ்வொருத்தர் தண்ணியாக வைப்பாங்க. நான் இந்த திக்னஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு கொதிச்சதையும் இறக்கி வச்சிடலாம். ஒரு கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கொஞ்சம் மூடி வச்சுருக்கேன். நல்லா கொதிஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உப்பெல்லாம் பார்த்துட்டேன், சரியாக இருக்குது. நண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சுப்பா. கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.